இப்படியே பண்ணிட்டு இருந்தேன். இதில் ஸ்தூலசிரசுன்னு ஒரு மகர்ஷி, தலை மட்டும் பெருசு, உடம்பெல்லாம் ஈர்க்கு மாதிரி இருந்தது. அவருக்கு பின்னாடி போய் அவர் ரொம்ப சாவகாசமாக அப்படி திரும்பி பார்த்தார். ஆஹா அப்படியா, ரூபம் நல்லா இருக்கே, நீ இப்படியே இருந்து உடையினார். என்ன அதுலேருந்து எனக்கு இந்த ரூபத்தை மாற்றிக்கவே முடியும். அதுக்கு பிறகு நான் போய் தபஸ் பண்ணேன், பிரம்மா உத்தேசம், ரொம்ப பலசாலியாக ஆனேன். அப்போ கேட்டேன் நான் இந்த ஸ்தூலசிரசை, எனக்கு இந்த மாதிரி சாப்பம் கொடுத்துட்டு நல்ல ரூபம் எப்போன்னு கேட்டேன். சரியான ரூபம் எல்லாம் தசரத சக்கரவர்த்தியுடைய பிள்ளை வருவனீங்க, அவன் கையால் உனக்கு நல்ல கட்டின்னு சொன்னேன். அதற்கப்புறம் தபஸை பண்ணி நான் தப்போபலத்தினாலே உடம்புல பலம் ஜாஸ்தியாக போச்சு. இருந்தால் வெறுமனை இல்லை, வெறுமனை தூணை போய் மோதுறது, கட்டடத்தை எப்படி சரியாக இருக்கான்னு பார்க்குறது, ரோட்டில் போகிறவனை அப்படி தள்ளுறது, இப்படி வெறுமனை மோதிக்கிட்டே இருந்தேன். இந்திரனோட சண்டை எல்லாரும் பயந்து ஓடினான். இந்திரன்கிட்ட போய் சண்டைக்கு போனேன். என்னடா சொல்கிறேன்னு, இதோ சொல்கிறேன் பாருன்னு வஜ்ராயுத்தால் தலையில் ஒரு அடி அடித்தான். அப்போ இந்த தலை வயசுக்குள்ளே வந்து விட்டேன். அப்போ அவங்ககிட்ட கெஞ்சினே, இப்படி பண்ணிவிட்டே நான் சொச்ச காலம் எப்படி சாப்பிடுவேன்னு, உனக்கு கையை ஒரு யோஜனை தூரம் நீட்டி கொடுத்துருக்கேன், அப்படியே வளைச்சி அடித்து அங்கங்கே என்ன இருக்கோ அதெல்லாம் அள்ளி போட்டு சாப்பிட்டுன்று. ஆனால் விமோசன காலம் இல்லையான்னு ராமன் வருவான், அவன் கையால் உனக்கு நல்ல கட்டின்னு சொல்லியிருந்தார். ராமா, நீ எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணணும்னா நான் உனக்கு சில ஒத்தாசை இல்லாமல் இல்லை. நாங்கள் சொன்னார் சுவாமி, என் பத்தினி சீதையை ராவணன் யாரோ ராட்சசன் தூக்கின்னு கொடுத்தோம், அதை தேடிட்டு வருவோம். அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, எனக்கு ஞான திருஷ்டி இப்போ உண்டாகலை. நீ யாரை ஆசைச்சா சீத்தையை அடையலாமோ அப்போ இப்போ சிநேகிதன் உனக்கு உபதேசம் பண்ணுறேன். அதையும் இப்போ சொல்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சால் தான் அந்த ஞாபகம் எனக்கு சரியாகும். நீங்கள் ஒரு உபகாரம் பண்ணுங்க, இந்த சரீரத்தை பள்ளத்தில் தள்ளி அக்னி பிரதானம் பண்ணி விடுங்க, நெருப்பில் என்னை போட்டுருங்க, எனக்கு நல்ல ரூபம் வரும். அப்புறம் நான் உங்களுக்கு வேணுங்கிற ஒத்தாசம் பண்ணுற மனுஷனை உபதேசம் ஒரு பார்த்தார் சுவாமி. உத்தியோகம் நல்லா இருக்குது நமக்கு, இந்த இடத்துல இது வெட்டு பள்ளத்தை கொண்டா கட்டையெல்லாம் கல்லுனாரு இவனுக்கு கவந்தனுக்கு அந்த பள்ளத்தில் கட்டையில் போட்டு தீய ஊற்றினோம். அந்த கவந்தனுடைய சரீரத்துலேருந்து ஒரு தேஜஸ் கிளம்பி அவன் விமானத்தில் உட்காண்டான். அங்கேருந்து ராமரை சோத்தணும் சோதனு तो करिए तो करिए சுக்ரீவனை பரிமிட்டோ பரிமிட்டோ தசாந்தேனே ஒரு மனுஷத்தனை சந்தி விக்கிரகம் போலானே 6 யுக்திகளை வச்சு சொல்கிறேன். ஒரு ஆபத்து வந்தது, ஒருத்தனை ஸ்நேகம் பண்ணிக்கணும். நீ சொன்னால் நம்ம நிலைமைக்கு எவன் பொருத்தமாக இருக்கானோ அவனோட ஸ்நேகம் பண்ணிக்கணும். இப்போ உன்னுடைய நிலைமைக்கு தகுந்தவனா ஒருத்தன் இருக்கான். சுக்ரீவம் கபிவரம் ரிஷ்யமும் கசுங்க, நீ பத்தினி இழந்திருக்க, ராஜ்யத்தை இழந்திருக்க. இது மாதிரி பத்தினியான உண்மையை இழந்து தமையனான வாலியினாலே அடிபட்டு ராஜ்யமும் கையை விட்டு போய் ரிஷிமுகங்கிற மலையிலே சுக்ரீவங்கிறவன் 4 மனுஷங்களோடு இருக்கான். அவனை ஸ்நேகம் பண்ணிக்கும். அவனை ஸ்நேகம் பண்ணியிருந்தா அவனுக்கு அவன் ராஜ்யத்தை அடைய வேண்டிய ஒத்தாசையெல்லாம் அவனுக்கு பண்ணும். அவன்கிட்ட ஏராளமான வாண்டங்கள் சேனைகள் நிறையா இருக்குது. அவன் சீத்தையை தேடி கொடுப்பான். சீத்தை இருக்கிற இடம் அவனுக்கு தெரியும். இந்த லோகத்தில் அவனுக்கு தெரியாத இடம்னு ஒன்று கிடையவே கிடையாது சுக்ரீவனுக்கு. அவனும் நம்ம காரியத்தை பூர்த்தி பண்ணுவோம், நம்ம காரியம் பூர்த்தியாகும். எனக்கு திவ்ய ஞானத்தினாலே சொல்கிற சமாச்சாரம். சுக்ரீவனை போய் ஸ்நேகம் பண்ணிங்கோ. வெளியில் இப்படியே மேற்க போங்க. போகிற பாதையில் பம்பா நதின்னு ஒரு நதி இருக்குது. இந்த நதி கரையில் மதங்காசிரமம் இருக்குது. மதங்க மகர்ஷிகளும் மகர்ஷி சிஷ்யாலும் அவெல்லாம் பிரம்மலோகம் போயிட்டார். அவளுக்கெல்லாம் சிசூஷ பண்ணிட்டு இருந்த ஒரு தாபசி
வேடஸ்திரீ ஒத்தி உங்கள் வரவை எதிர்பார்த்துட்டு இருக்கா. அவள் உங்களோட வரவும் உங்களை பூஜிக்கணும்னு காத்துட்டு இருக்கா. அந்த மதங்காசிரமத்தை போய் தரிசனம் பண்ணுங்க. அங்கேருந்து ரிஷிமுகமும் மலைக்கு போய் சேருங்கோ. சுக்ரீவனை ஸ்நேகம் பண்ணிக்கும். அவன் உங்கள் காரியத்தெல்லாம் பூர்த்தி பண்ணுவேன் சொல்லிவிட்டு அவன் புறட்டு போயிட்டான். சுவாமி அதே மாதிரி நேர பம்பா நதி தீரம் வராள் நேர்க்க புறப்பட்டு சபரியினுடைய ஆசிரம் வந்து சென்றார். சபரியும் ஓடி வந்தார். வினவி சபரி வினவி சபரி வினவி சபரி ஆகோ வினதி பாகி ஆகோ வினதி மாகி கருணி மாயா கருணி மாயா கருணி மாயா மாயா கரிசாமே ஆகோ நதி மாதி பாய கருணே மாயா கருணே மாயா छाया गरिरावे विनरे सबरे சபரியுடைய ஆசிரமம் வந்தார் சுவாமி. அந்த தபஸ்ரீ வேடஸ்ரீ ஓடி வந்தால் ராமலட்சுமணை பார்த்து பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினார். வரணும் பரம பாக்கியமணியான்னு இந்த மதங்காசிரம் பூரா தாங்கள் பார்க்கணும்னு எல்லாத்தையும் அழிச்சு கொண்ட காமிச்சார். இந்த இடத்துல மதங்க மகரிஷி ஸ்நானம் பண்ணுற இடம், இந்த இடத்துல அக்னிஹோத்திரங்களான காரியங்களை செய்கிற இடம், இந்த இடத்துல ஈஸ்வர ஆராதனம் பண்ணுற இடம், இந்த இடத்துல மந்திர ஆவர்த்தி பண்ணுற இடம். அவள் ஸ்நானம் பண்ணிவிட்டு மற்றவங்க சிஷ்யாலாம் வஸ்திரம் உணர்த்தியிருக்காள். இன்னும் அந்த வஸ்திரங்கள்லாம் கூட வீரம் செய்யிருக்காள். மதங்க மகர்ஷி அசக்தராக இருந்தார். அவருடையதான ஸ்நானத்தை உத்தேசித்து சப்த சமுத்திரங்களும் ஒன்று சேர்ந்து இங்கே வந்து பெரிய தட்டாக்கமாய் பம்பா நதினு கட்டிக்கிட்டு இருக்கு. மகர்ஷியுடைய தபசு கட்டுப்பட்டு எல்லா இடத்தையும் கொண்டு காமிச்சால் பகவான் எல்லாத்தையும் பார்த்தார். தம்பி லக்ஷ்மணனோட பார்த்து விட்டு அப்படி உட்காரணும்னால் உட்காண்டார். அசசா காச்சன சித்தாம் பக்தி பத்ரா தபஸ்வி சபரி. சுவாமி ராமச்சந்திரமூர்த்தியை உட்காந்து வச்சார். தம்பி லக்ஷ்மணர் இருக்கிறார். பாதாதி கேசபரியந்தம் இந்த சர்வேஸ்வரனுடைய லாவண்யத்தை பார்த்தார். ஆனந்த கண்ணீர் பெருகு. சரீரமெல்லாம் புலகாங்கிதமாச்சு. பிரபோ ரகுநாதான் ரொம்ப காலமாய் தாங்கள் சித்திரக்கூட்டங்கிற பர்வதத்துக்கு இங்கே வந்ததுலேருந்து எங்களுடைய ஆச்சாரியால் எல்லாரும் இங்கேருந்து பிரம்மலோகம் போயிட்டார். அவள் போகிறதான காலத்தில் தாங்கள் இந்த பக்கம் வருவேணும், உங்களை நான் உபச்சரிக்கணும், அது பிரிந்து நீ இருன்னு எனக்கு உத்தரவும் போட்டிருக்காள். உங்களை பார்க்கணுங்கிற ஆசையோடு நான் இருந்தேன். அதோடு இல்லை, தங்களுக்குன்னு நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன் சில பழ வர்க்கங்கள்லாம். வன்யபலி கிளராமோ ஜெகதபிராமம் சமர்கயாம் சக்ரே சங்கிரஹீதானி தீயானி ராமார்த்தம் சபரி முதா பலானி அமிர்தகல்பானி ததும் ராமாய பக்திக்காக தான் கிட்டக்க உட்காண்டார். பகவானுக்கு பூஜைகள்லாம் பண்ணினார். ஒரு பழமாக எடுத்து கொடுக்குறார். சுவாமி வாங்கி சாப்பிட்டு தேவதைகள்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டாராம். நாகராஜ சுவாமி பார்க்குறார், சந்தோஷப்படுறார். ரிஷி பத்னிகள்லாம் காத்துட்டு இருக்காள் ஐயா சொல்கிறாரு. மகரிஷி பத்னிகளுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கல ஐயா. அவள் எல்லாரும் அங்காடிக்காரிகிட்ட இந்த 2 கொத்தமல்லி போடுன்னு தகராறு பண்ணிட்டு இருக்கான். மகாபாகியசாலி இந்த சபரி பாக்கியத்தை நான் என்னன்னு வர்ணிப்பேன். வேதவேத்தியனாய் யோகிச்சேயனான பரமபுருஷனை
ஆனந்த கனிமயமான சரீரத்தோடு கூடின வெறும் ஆனந்த ஸ்வரூபியவன். அவனை பாதாதி கேசபரியந்தம் பார்த்தாள். ஆனந்த கண்ணீர் பெருக சரணத்தில் விழுந்து சரீரத்தை பிறக்கினாள், கைகொட்டினாள், பிரதட்சம் பண்ணினாள், நர்த்தனம் பண்றாள். நர்த்தனங்கிறது எப்போ டான்ஸுங்கிறதுனா ஆனந்தத்தினுடைய பராகாட்சிக்கு தான் நர்த்தனம். ஞான ஆனந்த ஸ்வரூபி பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் ரெண்டுக்கு கடைசி அவதியை காமிக்கிறார். ஞானத்தினுடைய கடைசி எல்லை மௌனம். எல்ல நீர்னு அறிவாளியா பூட்டானியானா பேசவே மாட்டான். ஆனந்தத்தினுடைய கடைசி எல்லை வறுமையானா நர்த்தனத்துக்கு வந்து. அதான் நடராஜா சித்த வேலை. இங்கே நர்த்தனம் அதி ஆனந்தத்தினாலே அவள் நர்த்தனம் பண்ணினாள். சுவாமிக்கு பழங்களையெல்லாம் எடுத்து கொடுத்தாள். ஐயர்வாள் பார்த்துட்டே இருந்தாள். சபரி రాంతులువర కాంతలు జగలి కాంతలువర కాంతలు జగలువర కాంతలు జగలువర కాంతలు జగని సింతులు శబరి கருளா கண்ணார எவ்வளவு தூரம் பார்த்தாலும் அழுக்காது. இன்னைக்கே சொன்னோம், தசரத சக்கரவர்த்திக்கு என்ன ராமனுடைய அழகை பார்த்து அழுக்கவே இல்லை. கண்ணாடியில நம்ம அழகை பார்த்து நமக்கு போரும்னு இன்னைக்காவது தோன்றதா? கண்ணாடியில நம்ம அழகை பார்த்துனுட்டு போரும்னு நமக்கு தோணவே இல்லையே. இந்த மாதிரி சக்கரவர்த்திக்கு குழந்தை அழகை பார்த்து போரும்னு தோணவே. சபரியும் அப்படி பார்த்து போரும்னு தோணலையா? வாங்கி அழகா ஒரு தரம் பார்த்தாச்சு, தரிசனம் பண்ணியாச்சுன்னு தோணலையா? கனுலார கனுலார கமணி வரமுல நோதகே கனுலார கமணி வரமுல நோதகே கனுகு முலகரி காலில் விழுந்தால் சரீரம் புலகாங்கிட்டம் ஆச்சு. அவளுக்கு பகவானை கேட்டுக்கிட்டாளாம். சுவாமி சொல்றாரு, ஏ பிரபோ ரகுநாதா, நான் உனக்கு என்ன வேணுமோ கேளுமா தரேன்னு சுவாமி. உங்க சன்னதியில நான் இந்த சரீரத்தை அக்னியில அர்ப்பணம் பண்ணி இந்த சரீரத்தை அக்னியில ஒப்பிச்சு நல்ல லோகம் அடையணும். உங்க சன்னதியில ஞானாக்னியிலே அனுஜாதா துராணேன ஆத்மானம் ஹுதாசனே. ராம சன்னதியில அக்னியை மூட்டினாள். அந்த அக்னியில குதிச்சாளாம். சுவாமி அக்னியை குதிச்சு எந்த இடத்தை அடைஞ்சாள்னார், குலபதி சமுகம்புல குலபதி சமுகம்புல புனராவிரகித பல குலபதி சமுகம்புல புனராவிரகித பல முன்போந்தின ஜகராஜுடி முன்போந்தின ஜகராஜு முன்போந்தின ஜகராஜு முதுராணி முதுராணி சுனு சபரி பாக்ய
புனராவிருத்திரகித பத ஆவிருத்திரகிதமான பதம் நாள் புனக ஆசமந்தாத்து விற்த்திராகித்யம் தானே வேணும் சித்தத்துக்கு. மனசுக்கு விற்பி இல்லைங்கிறவு தானே சாஸ்வதமான ஸ்தானத்தை அடைய முடியும். அந்த விற்த்திரகிதமான ஒரு பதத்தை அடைஞ்சாள். அந்த சபரியனுடைய பாக்கியமே பாக்கியம். அப்படி சபரிக்கு மோட்சத்தை கொடுத்து சுவாமி அங்கேருந்து புறப்பட போகிறார். நாளையனும் கதை உண்டு. இதுக்கு மேல் அடுத்த கதை சுக்ரீவ பட்டாபிஷேகம் நாளையனும்.
தளதரி கஜானன தளதரி கஜானன தண்டவலி கஜானன தண்டவலி ராமதேஜல தாச பகோதிக ராமதேஜல ராமதேஜல பஜௌரி கஜானன மஜே ஜோபரி கஜானன தண்டவலி கஜானன தண்டவலி இமாம் பலதிமாய பாரதம குணவை பலதிமாம் உபஜதகிலா தரணிதுல்லா உபஜதகிலா தரணிதுல்லா ரஜினகலே ரணிதுல்லா ரஜினகலே கரணி இமாம் பலதிமாம் பாரதம देई तवपति प्रेम रामा 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 जीवन दुर रामा समानु जीवन रामा बलबिमा भारत बगुने मनुजा सीतालोरं चिन्तयते मनुजा सीतालोरं चिन्तयते मनुजा सीतालोरं चिन्तयते मनुजा सीतालोरं चिन्तयते मनुजा चिन्तितदायकं चिरगुणीरं चिन्तितदायकं चिरगुणीरं चिन्तितदाय चिरगुणीरं चिन्तितदायकं चिरगुणीरं शान्तिदया परमोषितमन्दारं शान्तिदया परमोषितमन्दारं दशरथनन्दनं दशमुखभुजनं दशरथनारायणं दशरथनन्दनं दशमुखभुजनं शिशुधरं जनाधीरजी शिशुधरं जनाधीरजनानं शिशुधरं जनाधीरजनानं सीतालोलं चिन्तयते मनुजा பூர்வ கதையிலே அதாவது நேற்று தினம் கதையில ராமலக்ஷ்மணால் சீதையை தேடிக்கிண்டு சபரியினுடைய ஆசிரமம் வந்து தனுங்கிறவன் சொன்ன பாதையை அனுசரித்து சபரியினுடைய ஆசிரமம் வந்தால் சபரியும் ராமலக்ஷ்மணாவை உட்காந்து வச்சு பூஜித்து சங்கிரஹீதானி தீயானி ராமார்த்தம் சபரி முத फलानि अमृतकल्पानि रामाय भक्तितः
பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு சேகரித்து வச்சிருந்த பழங்களை எல்லாம் தான் அந்தரங்கத்தோடு கிட்டக்க உட்கார்ந்து பகவானை தரிசனம் பண்ணி சந்தோஷத்தோடு ஒரு பழங்களாக கொடுத்து சுவாமி வாங்கி சாப்பிட்டார். கடைசியாக ராமசன்னதியில அக்னி பிரவேசம் பண்ணி அவிஜாதா துராமேனு உத்வாத்மானம் ஹுதாசனே ஜுவலத் பாவக சங்காஷா ஸ்வர்கமீவ ஜகாம. ராமசன்னதியில பிரம்மலோகம் போய் சேர்ந்தார். அதற்கு மேலே ராமச்சந்திரமூர்த்தி சபரி ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டார். புறப்படுறதே தம்பி லட்சுமணான்னு நான் இந்த மதங்காட்சியம் வந்ததுலேருந்து மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கிறார். இங்கே வந்து இந்த சபரியுடைய ஆசிரமத்தையும் மதங்க மகனியுடைய ஆசிரமத்தையும் பார்த்து இந்த 10 சமுத்திரங்கள் சேர்ந்துருக்கிற இடத்துல ஒரு ஸ்நானம் பண்ணி பிதிருத்தர்ப்பணம் பண்ணினேன்னா இதுலேருந்து மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்குது. நம்ம பிடிச்ச துரதிருஷ்டங்கள்லாம் இனிமேல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் லட்சுமணன். இனிமேல் நமக்கு ஒரு நல்ல காலம்னு தோன்றுங்க எனக்கு. அந்த தனு சுக்ரீவனுடைய வேட்டி சேர்த்துங்கன்னு சொன்ன பிரகாரம் சுக்ரீவன் இருக்க முடியாமதானே அந்த ரிஷபகுத்தை தேடின்னு போவோம். இந்த பம்பையை பூரா பார்ப்போம், பம்பா நதியும் போய் பார்ப்போம். லக்ஷ்மணசுவாமியோடு பேசிக்கிட்டு பம்பா நதி பூரா வந்து சேர்ந்தார். இருந்தால் அந்த நதிக்கரைகளையும் நதியுடைய அழகையும் தீர்த்தத்தினுடைய சோபையும் அந்த பம்பா நதிக்கு சமீபத்தில் இருக்கிற சில சின்ன மலைகள், அந்த நதியில் இருக்க முடியாத தாமிர புஷ்பங்கள், சுத்தீவிர இருக்க முடியாத அநேக விருட்ச ஜாதிகள், அதனுடைய புஷ்பங்கள், பட்சி ஜாதிகள், பழங்கள் எல்லாத்தையும் பார்த்தார் சுவாமி. விமான தென்னல் காற்று, நல்ல வாசனை. அம்சம் காரண்டவன் சக்கரவாகம் போலான பட்சிகளுடைய கூட்டம், அதாவது சதிபதிகளாக உட்காந்து நல்ல தென்னல் காற்று, புஷ்பங்களுடைய வாசனை. இவளையும் பார்த்தார் சீத்தையுடைய ஞாபகம் இருக்கு. சதம் புஷ்கரிணிங்கத்வா ராம சௌமித்ரிநாதா. தம்பியோட எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டே வந்தவர் சீத்தையுடைய ஞாபகத்தோடு பிள்ளாதிக்க ஆரம்பிச்சாலாம், கஷ்டப்பட ஆரம்பிச்சு. இந்த மாதிரியான ஒரு புண்ணிய தீர்த்த கரையிலே ஆனந்தமாக புஷ்பங்களும் பழங்களும் நிறைஞ்சதான ஒரு பெரிய தோட்டத்து மத்தியில் தென்னல் காற்று வசதியான இடம். இந்த இடத்துல சீத்தை இல்லாமல் நான் தனியாக உட்காந்து முடியாது. லட்சுமணா, சீத்தையை நான் மறுபடியும் இங்கே பார்க்க போகிறேன், எனக்கு ஒன்றும் தோணலை. நீ ஒரு காரியம் பண்ணி எனக்கு விரக துக்கமே தாங்கலை, இனிமேல் சரீரம் நிற்காதுன்னு நினைக்கிறேன். நீ நேராக அயோத்திக்கு போ, எல்லாத்தையும் சொல்லு, என் காரியம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிடு. சீத்தை விட்டு பிரிஞ்சு இனிமேல் உயிரை வச்சுக்கிறதுக்கு எனக்கு முடியாதுன்னு சொல்கிறது. இவ்வளோ தூரம் விரகத்தை அனுப்பிக்காது. அப்போ லட்சுமண சுவாமி சமாதானம் சொன்னார், உங்களை போல மகா வீரபுருஷா இப்படி பேசவே கூடாது, அழகு. நான் கொஞ்சம் இழகினாலும் எனக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீங்கள் என்ன பயமுறுத்துறே, தைரியமாக இருங்கோ. இந்த ராவணன் இருக்கிற இடம் மட்டும் நமக்கு தெரிய வேண்டியது அண்ணா. அந்த இடம் தெரிஞ்சாச்சுன்னா போகிறோம், அவனை சம்ஹாரம் பண்ணி நான் தாயாரை நீ தாங்கள் நிச்சயமாக அடைய போகிறேன். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, நீங்கள் கவலையே பட வேண்டாம். லட்சுமண சுவாமி சமாதானங்கள் ஒரு சமாதானத்தை அடைஞ்சவளாய், சரி ரிஷிமுகத்தில் சுக்ரீவன் இருக்கான்னா அந்த பக்கமாக போவோம்னு ரிஷிமுகத்துக்கு வர்றது சமீபம் வர, கையில் வில்லு, தோளில் பானப்பை 2 பேருக்கும், உடையில் அந்த உடை வாழ் ஒன்று, தலையில் ஜட்டை, இடுப்புல மரப்பட்டியை கட்டின்னு இருக்கான். தாபதஸ்ரீ தூருளி பாகுலி பீசுகள மனமானி, தாபதஸ்ரீ தூருளி பாகுலி பீசுகள மனமானி, தாபதஸ்ரீ தூருளி பாகுலி பீசுகள மனமானி, தாபதஸ்ரீ தூருளி பாகுலி பீசுகள மனமானி. கதிலே பகுதா கரவாயானி ஜகாயானி மரியே பா, கதிலே பகுதா கரவாயானி ஜகாயானி. தௌது திருஷ்ட்வா மகாத்மானோ भ्रातरौ रामलक्ष्मणौ वरायुधधरौ वीरौ सुग्रीवस्य शङ्कितो अभवत् தாபச சஸ்திரி தூருரி அந்த மாதிரி 2 பேரும் மகாவீரா வரத்தை பார்த்தான் சுக்ரீவன். இந்த ரிஷிமுகம் குகையில் உட்காந்துருந்தான். 4 மந்திரிகளோடு இருக்கான். நீலன், தாரன், ஆஞ்சநேய பிரபுகளான மந்திரிகளோடு உட்காந்து தமையன் வாலியினாலே அடிபட்டு மனம் நொந்து போய் ராஜ்யம் பத்தினி 2 இழந்து நடுங்கிட்டு உட்காந்துட்டான். யாரையாவது இந்த கும்பலை தவிர வேற ஒரு ஆசானியை பார்த்தா நம்ம கொள்றதுக்கு வரான்னு அவனுக்கு திக்கு வராயுத தரும் வீரோ தோளில் பானப்பை, கையில் வில்லு, உடைவன்,
தலையில் ஜெட்டை, இடுப்பில் தபசு, அணிய வேண்டியதான மரவுருவி, மேலே ஒரு மாந்தோல், இதோட வர மகா வீரபுருஷால பார்த்தான். யாரோ வாலினே பாட்டகிலே பகுதான் சுக்ரீவ சங்கீதோ அபவது. யாரோ வாலி, பெரிய மகாபராக்கிரமசாலி, குரு சிநேகித்தால் வாலிக்கு எங்கள் அண்ணாவுக்கு உண்டு. என்னை கொல்றதுக்காக யாரோ ராஜகுமாரால் 2 பேரை தயார் பண்ணி என்னை கொல்றதுக்காக எங்கள் அண்ணா வாலி அனுப்பிச்சுட்டான்னு சந்தேகப்பட்டான். அந்த பையன் வந்து சொல்லி அங்கேருந்து திடீர்னு உட்காந்துருந்தோம். திடீர்னு ஒரு ஓட்டம் ஓடினான். மகாராஜா ஓடுறதுக்கு இவாளெலாம் இருக்க முடியுமா? இவாளும் இதோட ஒரு பிரதான் ஓடி எங்கேயா ஓடுறோம் போய் நின்னா. எங்கேயா அப்படி ஓடி வந்தேன்னு பார்த்தேடா. கஷ்யன சாத் பஜம் கேதும் விஷ்மா சுரசுதோபமோ. மகாவீரபுருஷா 2 பேர் வரா. எங்கள் அண்ணா வாலி என்னை கொல்றதுக்காக இந்த மகாவீரால் அனுப்பிச்சான்னு நினைக்கிறேன். ஆஞ்சநேயர் தான் இது மகாவீரபுருஷர். ராஜன்னே என்ன இப்படி பயப்படுறீங்களே? ஒன்றும் அதீரிப்படாதீங்க. மலையோஜம் கிரிவரா பஜம் மேகாஸ்தி வாலினா. இங்கே மலைய பருவத்தம், இங்கே வாலி வந்தால் தலை வெடிச்சு போயிடும். நான் அதுக்கு சொல்ல ஐயா. தீர்க்கபாகு ஈஷாட்சௌ சரச்சாபா சிதாரிணோ. மகாவீர புருஷான் அஜானபாகுவா இருக்காள். கையில் வில்லு, தோளில் பானப்பை, உடைவாளி ஓட வராள். கஷ்யனஸ்யாத் பயம் சேது திருஷ்வா சுரசுதோபமோ. இந்த மகாபுருஷாலை பார்த்தா யாருக்கையா பயம் உண்டாகாது? நிச்சயமா வாலி அனுப்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பயப்படாதீங்கோ ஆஞ்சநேயர், பயப்படாதீங்க. எனக்கு அப்படி தோணலை. நீங்கள் எடுத்துக்கு பயப்படுறேன். வாலி இங்கே ஒத்திரி அனுப்ப முடியாது, வாலியும் வர முடியாது. அவளை பார்த்தா எனக்கு அப்படி தோணலை. கொஞ்சம் மனசு தைரியத்தை அடைஞ்சான் சுக்ரீவன். அந்த குகை வாசலுக்கு முள்ள வந்தான். அப்போ நீர் ஒன்று பண்ணும் ஆஞ்சநேயரே, இங்கேருந்து நீர் நேரம் புறப்பட்டு போ. சௌத்வயா பிராகிருத்தே நேவகத்து அக்ஞேயு பிரதங்கமா. இந்த ரூபத்தோடு பாதி யாரோ சாமான்யமா பிராகிருத்தே நேவா உதாசீனா ஏதோ வைப்போக்கு மாதிரி போங்க. அவளை பார்க்கறதுக்கு போனதாகவும் இருக்கக்கூடாது. இதுக்கு மெனக்கிட்டு வந்தாலும் அவளுக்கு தோணப்படாது. நீ ஏதோ போகிற பாதையில் அப்படி சந்திச்சது மாதிரி இருக்கணும். எங்கே வந்தாலும் என்னன்னு கேட்கணும். அவளோட பேசும். பேசுறதான காலத்தில் உமக்கு என் முகம் இங்கேருந்து பார்க்கறதுக்கு தெரியணும். நீ பேச முகஜாடையிலேருந்து அவள் நல்ல எண்ணத்தோடு வந்திருக்காளா இல்லை வாலியினாலே அனுப்பப்பட்டு வந்திருக்காளாங்கிறது எனக்கு புரியணும். நீங்கள் இதை போய் பேசி விஷயத்தை தெரிஞ்சுக்கிண்டு எனக்கு அங்கேருந்து உங்கள் முக இங்கித்தத்துலேருந்து விஷயத்தை தெரிவிக்கணும். பயப்படாதவங்கன்னார் ஆஞ்சநேயர். சுக்ரீவனுக்கு தைரியத்தை சொல்லிவிட்டு ஹனுமான் அங்கேருந்து பிக்ஷுரூபம் தத்தோ பேஜே சட புத்தி தயா கபிஹே. பிராகிருத தபஸ்வி வேஷம் போட்டிருந்தாரா? பிராகிருத தபஸ்வியுடைய வேஷம்னு வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. வானர ரூபத்தை மாற்றிக்கிட்டு நேரம் ராமச்சந்திரமூர்த்தி இருக்கிற இடம் வராரவர். சுக்ரீவன் காண்டிச்சு பார்த்ததுலேருந்தே அவருக்கு ராமலட்சுமணியே பார்க்குறாரு. அங்கேருந்து பார்த்துக்கிட்டே வர பரம சந்தோஷம். ஜெகன்மோகன மூர்த்திகள் இப்படி ஒரு தெய்வத்தை அவர் பார்த்ததே இல்லை. அவர் மனசை வாழ்த்து ஈடுபட்டு ஆஞ்சநேயர். அப்படி வர்றபோது ராமலட்சுமணன் நடந்து வந்த பாதையில் கவனிச்சுக்கிட்டே வர. ஸ்ரீமத் பாகவத்தில் சங்கச்சக்கரகதாமச்சி முத்ரிதானி பதானி சஹ மார்கபம் சுலக்ஷ்ய மேனேதௌ அதிமானுஷௌ. ராமலட்சுமணன் நடந்து வந்த இடங்கள்லாம் பார்க்குறாரு. அவள் பாதம் பட்டிருக்கு மணல் எல்லாம் பார்த்தார். சங்கம், பத்மம், சக்கரம், இந்த ரேகையெல்லாம் தெரியலாம் தெரியும். மார்கபம் சுலக்ஷ்ய மேனேதௌ அதிமானுஷௌ. ஆஹா, சாமானிய மனுஷாளுங்க தேவலோகத்திலிருந்து அதிமானுஷாள். மனுஷனுக்கு அதிகப்படியா போன தெய்வீகமான சம்பத்து சாமானிய மனுஷா இல்லைன்னு நினச்சிக்கிட்டேன். நேரம் அங்கே இருந்து ராமலட்சுமணனுடைய சமீபம் வந்தார். அவர் அறியாத 2 பேரும் நமஸ்காரம் பண்ணார். பகவானை பார்த்து சுவாமி பார்க்குறாரு, சின்னவரையும் பார்க்குறாரு. ஆனந்த கண்ணீர் பெருகிறது அதிகமாக இருக்கு. சரீரம் புறக்காங்கியமாக கொடுத்து அப்போவே கை கூட்டினார். இது புறத்தியார் பாடம் சொல்லி அவருக்கு வரவே இல்லை. ராமலட்சுமணனை பார்த்ததும் அவருக்காக வந்து விட்டு உள்ளே இருந்து ஒரு பவர் ஒன்றும் டீச் பண்ணுறது அவர் பாட்டு நடத்திக்கிட்டே இருக்கார். துன்பினை துடைத்து மாய துன்பினை தன்னை நீக்கு தன்றி வீழா வெறிக்கும் தேவரோ நாங்கள் தேவலோகத்திலேருந்து வந்தவாளா தெரியுது. துன்பினை துடைத்து உங்களை பார்த்த உடனே எவன் உங்களை ஒரு தரம் கண்ணால் பார்க்குறானோ அவனுக்கு ஆத்தியாத்மிகாதிகளான தாபங்கள், துக்கங்கள், இந்த உலக சம்பந்தமாய் உள்ளதான கஷ்டங்கள், துன்பங்கள் ஒன்றுமே இராதுன்னு எனக்கு தோணும். உங்களை ஒரு தரம் கண்ணால் பார்ப்பவனுக்கு துன்பம் என்பதே இராது. அதை தொடச்சி மாய தொல்வினை தன்னை நீக்கி மாயா பந்தத்தில் ஆற்றி உழல்றையா மாயையா கஷ்டப்படுத்துறதுன்னு சொல்கிறானே.
மாயத்துணி தண்ணி நீக்கி மாயாபந்தங்கிறது விட்டுடும், அவனே மாயை அவன் ஜெயிச்சுடுவோன்னு உங்களை அனுகிரகத்தினாலேன்னு நினைக்கிறேன். அப்பேற்பட்ட மகாபுருஷாளர் தென்பூல தன்றி மீளா நெய்க்கும் தேவரோதம். உங்களை ஒரு தான் கண்ணால் பார்த்தவனுக்கு தெற்கே இருக்க முடியாது, யமலோகத்துக்கு போக வேண்டிய அவசியமே இருக்க. வைகுண்டம் வருவாங்க, உத்தம லோகத்துலாம் அப்புறம் போய் அவன் வாசம் முடியும் என்பன குறுகுகின்றது. உங்களை பார்க்கிறது எனக்கு உள்ளமெல்லாம் உருகிறது, எனக்கு உருகிறது. அளவில் காதல் அணுவிற்கு அவதி இல்லை, அடைவில் புகரிதலே சரண 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 சரணோ உஜ்ஜதி சிரோனந்து. உங்களை பார்த்த உடனே என்னுடைய தலையாண்டு போய் நமஸ்காரம் பண்ணுன்னு அதுவாக ஓடி வருது. ரெண்டு கைகளும் அஞ்சலி பந்தம் பண்ணிக்கோன்னு என்ன அஞ்சாதிக்கிறது. ஜிஹ்வா ஸ்தோத்தும், நாக்கு அவனை ஸ்தோத்திரம் பண்ண அவன் பெருமையை சொல்லுன்னு அடிக்கடி பிரேரணை பண்ணுறது. மனகா ஸ்மர்த்தும், என் மனமானது உங்களையே ஸ்மரிக்கணும்னு ஆசைப்படுறேன். பாகுசாலி இரு கைகளையும் உங்களை அடிக்கடி ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு தழுவி கொடுக்கணும்னு ஆசைப்படுறது. தலை வந்தனம் பண்ணணும்னு ஆசைப்படுறது, வாக்கு ஸ்தோத்திரம்னு ஆசைப்படுறது. இந்திரியங்கள்லாம் உங்களுடைய பணிவிடையை செய்ய ஆசை. ஆஸ்வாத்தியாஸ்வாத்திய நேத்ராபியம் ஆனந்தவாரிபி சிசிரை பரிபூர்ணாபியம். இப்படி பேசிக்கிட்டு இருக்கார் ஹனுமான். ஆனந்த கண்ணீர் பெருகிறதான். அந்த ஆனந்த கண்ணீரானதுனால உஷ்ணமே இல்லையா, சிசிரைகி குளிர்ந்த கண்ணீரான். வேதனையோட உறவுதான் கொஞ்சம் சூடு இருக்கும். இது சைக்கியம் இருக்கான். அல்ல நமஸ்காரம் பண்ணார், கை கூப்பினார், பகவானை பார்த்தார். ராஜர்ஷி தேவ பிரதிமோ தாபசும் சம்சிதும் விரதும் கதம் தேசமிமம் பிராப்து பவந்து வரவர்ணினோ. தங்களை பார்த்தா ராஜரிஷிகள் மாதிரி இருக்கு. தேவ பிரதிமோ ஸ்வயம் பிரகாசமூர்த்திகளான தெய்வம் மாதிரி தோன்றுறது. தாபசோ தபசி விழாவும் தோன்றுது. சம்சிதும் விரதும் வானப்பிரசாசிரம தர்மத்தை ஒழுங்காக நடத்துவதற்காக வந்து ஒரு தர்மத்தில் குறைபாடு இல்லாத சர்வ தர்மத்தையும் அனுஷ்டிக்கிற மகானுபாவாது. கதம் தேசமிமம் பிராப்தோ, இந்த இடத்துக்கு பெரியவாள் எப்படி வந்து சேர்ந்து பவந்து வரவர்ணினோ. உங்களை பார்த்தா சுத்த பிரம்மச்சாரியல் மாதிரி தோன்றும். இமாம் நதீம் சுபஜலாம் சோபயந்து தரஸ்வினோ. உங்கள் சரீர காஞ்சினாலே இந்த குளத்துக்கு ஒரு சோபன் என்ன, பம்பாசே ஒரு பிரகாசிக்கிறது அதிகமாக உங்களால். உங்க பாதம் பட்டதான இடங்கள்ல இருக்கிற புல்லு பூண்டெல்லாம் சந்தோஷமா உற்சாகமா எழுதி கொடுத்துருந்தா அப்படின்னு சொல்லி, உங்களை பார்த்ததான உங்களுடைய பார்வையில அகப்பட்டதான புஷ்பங்களுக்கு வாசல் நிறைய இருக்கு. சுவர்ணாபூ, உங்க சரீர காந்தி கொஞ்சம் நீலமேகம் போல் இருந்தாலும் கூட அதுக்கு உள்ளூர ஒரு பத்திரமாத்து தங்கம் மாதிரி ஒரு பளபளபளபளான்னு ஒரு காந்தி ஒன்று வீசிக்கிட்டே இருக்கு. கௌயுகாஞ்சிராசு, இடுப்புல மரவகையை கட்டிட்டு கேள், அதுவே உங்களுக்கு அழகா இருந்தது. சக்கரஜா பனிபே சாப்பே கிரீத்வா சத்ருநாசனம், கையில் ஒரு வில்ல வச்சுட்டு இருக்கேன், அந்த இந்திரதனுசு மாதிரி இருக்கு. இந்த வில்ல பார்த்தாலே சத்ருக்கள் லோகத்தில் உங்களுக்கு குத்துரும் இருக்க மாட்டாங்க. உள்ளே இருக்கிற சத்ரு மனுஷனுக்கு வெளிப்படையா உள்ள சத்ரு சர்வ சத்ருக்களையும் நாசம் பண்ணக்கூடிய மகானுபாவாக. ராசயந்து மிருககணானி அந்யாம்சரணசாரிணா, உங்களை காண்ட மாத்திரத்தினாலே துஷ்ட மிருகங்கள் எல்லாம் கெட்ட எண்ணம் கொண்டதுகள்லாம் ஓட முடியாத நிலைமையில் இருக்கு.
ஹஸ்தி ஹஸ்தோ பமபுஜோ யானை துதுக்கி போன்ற கையோடு குடியவாளா இருக்கே. சந்திரசூரியால் போல் இருக்கேள் மகானுபாவாளை பார்த்தாள். தேவலோகத்திலேருந்து வந்தவாளான மகானுபாவால் மாதிரி தோன்றது. ராஜ்யார்கும் அமர பிரச்சும் கதம் தேசமிகாகதும் சர்வராஜ்யத்தையும் ஆளும் கருணை தாழ்ந்த மகானுபாவால் மாதிரி தோன்றது. அமரப்பிரக்ஷாலாய் தேவதா சார்வபௌமனா தோன்றது. அங்க இந்த இடத்துக்கு எப்படி பெரியவாள் வந்து சேர்ந்தேன்? உகோ யோக்யாவகம் மல்யே ரட்சித்தும் பிருத்திவீமாம். உங்க இருவர்களையும் பார்க்கிறோம் இந்த ஜெகத்தையே ரட்சிப்பதற்கு யோகித்த உள்ளவாளா தெரியுது. சர்வபூஷண பூஷாருக்காக கிமர்த்தம் நவிபூஷிதாக. சுவாமியை வர்ணிக்கிறார், சுவாமியுடைய பராக்கிரமத்தை வர்ணிக்கிறார். உங்களுடைய சுபாவம், உங்களுக்கு சர்வவிதமான ஆபரணங்களை போட்டு எவ்வளவு விதமான ஆபரணங்களை சாத்தினாலும் உங்களுக்கு பொருத்தமா இருக்கு. புதுசா உலகத்தில் இல்லாத முறையில் ஒரு புதிசான ஒரு ஆபரணத்தை ஒருத்தம் கண்டுபிடிச்சானேன்னா அதை உங்களுக்கு போட்டா தான் நல்லா இருக்கு. சர்வபூஷண பூஷாரிகாக கிமர்த்தம் நவிபூஷிதாக. ஒரு அலங்காரம் இல்லாமல் அந்த தபஸ்வி வேஷத்தோடு வந்திருக்கேளே மகானுபாவாள. தாங்கள் 2 பேரும் யாரு, எந்த ஊரு, என்ன பேரு? சூரிய சந்திரால் தான் இந்த ரூபத்தோடு வந்திருக்கேளா? இல்லை லோகத்தில் மன்மதன் சொல்வாளே, தாங்கள் இந்த ரூபத்தோடு வந்திருக்கலாம். அவன் சரீரம் இல்லாதவனாச்சே. இல்லை லோகத்தில் உள்ள பக்தாலையெல்லாம் காப்பாற்றுவதற்கு வேணுங்கிற பதார்த்தத்தை கொடுக்க முடியாத கல்பகருஷம்னு சொல்லுவாள். அதுதான் இந்த 2 ரூபத்தோடு வந்திருக்கேளா? நீரேயாயிங்கோ மகாத்மூலா நீரேயாயிங்கோ மகாத்மூலா நீரேயாயிங்கோ மகாத்மூலா நீரஜலே நிப நமோ நாங்கள் ஆறு மகாத்மாக்களா தெரியுது. தேவதா சார்வபௌமனா தோன்றது. சர்வ ஜெகத்தையும் ரட்சிக்க வல்லவன் வாய்ந்தவனா நாங்கள் சூரிய சந்திரால தபஸ்வி வேஷத்தோடு வந்திருக்கேன். அல்லது சூரிய சந்திராலா சொல்லுவோம். இல்லை மன்மதன, இல்லை பக்தாளுக்கு க்ஷேமத்தை கொடுப்பதற்காக கல்பகருஷம் தான் இப்படி வேணுங்கிற அடியார்களுக்கு வேணுங்கிற பாக்கியத்தை கொடுப்பதற்காக இந்த ரூபத்தோடு வந்திருக்கேன். बहु करुणा ब्रोजे देव मोले बहु करुणा ब्रोजे देव मोले महाकुला ஆஞ்சநேய சுவாமிகளும் கேட்டுட்டு தெய்வம் மாம் பரிபாஷந்தம். இவ்வளவு நாளையா அவங்கள பற்றி உங்களோட பேசுகிறேன், என்னை பார்த்து பதில் பேசாமல் இருக்கேளே. நான் ஆரோக்கியத்தை சொல்கிறேன். சுக்ரீவோ நாம தர்மாத்மா ஜெகத்ரமதி தீட்சிதா வீரோ விநிகிருதோ பிராத்ரா கச்சித் வானர புங்கவா தஸ்ய மாம் சச்சிதம் வித்தி வானரம் பவனாத்மஜம். சுக்ரீவன் ஒரு வானர ராஜா, உன் தமையனாலே அடிபட்டு பத்தினி ராஜ்யம் அண்டி இழந்து விட்டு இந்த மலையில் உட்காந்துருக்கார். அவனுடைய மந்திரி ஹனுமான் பேர் வாதாத்மஜன், நான் வாயுகுமாரன். சசியமாம் சசிவம் வித்தி வானரம் மகாவேதாவி ஆஞ்சநேயா மகாபுத்திமா. இப்படி ஒரு மந்திரி இருந்தால் லோக க்ஷேமத்தை தான் அடையும்.